அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த இனிய காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. சிம்மராசி நண்பர்களே, 30/3/2026 5/4/2026 வரை இந்த வாரகட்டங்களில் மகம் மற்றும் விசாக நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சந்திர பகவானின் இருக்கனால உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், செலவுகளும் அதிகமான செலவுகளாக வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும். பிரதோஷ வேலை 30ஆம் தேதி அன்றைக்கி வருது. அன்றைக்கி சோமவார பிரதோஷம், திங்கட்கிழமை பிரதோஷம் முக்கியமானது. அதனால் அன்றைய நாளில் சிவனை வழிபாடு, அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிவனை வழிபடுவதனாலும் உங்கள் சிந்தையிலே இருக்கக்கூடிய செலவுகள் அத்தியாவசிய செலவுகளாகப்படும், அனாவசிய செலவுகளை விலக்கி விடுவீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து அழகாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். குழந்தையை பாவிக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியின் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரமும் உங்கள் மனதிலே மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் எழுச்சியும் தரும். வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதனாலே எக்ஸ்ட்ரா கவனம் வைத்து கொள்வது நல்லது. உங்கள் சகோதரர்கள் எல்லாம் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகக்கூடிய சூழ்நிலையும், நண்பர்கள் உங்களுடன் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருப்பது மிகுந்த நல்லது. ஆஃபீஸில் உங்களுடைய செயல்பாட்டை உயர் அதிகாரிகள் பாராட்டுதலுடன் நீங்கள் பதவி உயர்வு இல்லை ஊதிய உயர்வு கிடைத்து அதில் வெற்றி காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பணி முறையிலே நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமானதுனால மனதிலே சோர்வு அசதி இது இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். இந்த வாரத்திலே சங்கடஹர சதுர்த்தி 5ஆம் தேதி அன்று வருகிறது. அன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை அருகம்புல் சாத்தி 2 நல்லெண்ணெய் விளக்குகளை ஏற்றி வைத்து 11 சுற்றி ஒரு தேங்காயை உடைச்சி விநாயகர்கிட்ட நீங்கள் எல்லா விதமான கஷ்டங்களையும் விளக்கி என்னுடைய வாழ்க்கையிலே சுபிட்சத்தை எனக்கு அழியும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு வாருங்கள். நல்லன பலவும் நடப்பதற்கு வாய்ப்புகளும் வழிகளும் தோன்றும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே முக்கிய நிகழ்வுகள் 3. 1, திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷம். மகம் நட்சத்திரத்திலேருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் இந்த 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் செல்லக்கூடிய காலகட்டங்களில் சோமவார பிரதோஷம் அன்று அவசியம் சிவ வழிபாடு செய்வது நல்லது. சிவ வழிபாடு எப்படி செய்கிறோம் அப்படின்னா, நல்லெண்ணெய் வாங்கிக்கங்க, பால் தயிர் அபிஷேக பொருட்களையும் வாங்கிக்கோங்க, சிவனுக்கு கொண்டு போய் கொடுங்க. நல்ல எண்ணெயினால் செய்யக்கூடிய அபிஷேகம். ஏன் அப்படி செய்யணும்னா, உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு பல விதத்திலும் தடங்களையும் சங்கடங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த நிவர்த்தி அடைவதற்கு இந்த நல்லெண்ணெய் உதவும். பால் தயிர் போன்றவைகள் எப்படி இருக்கும்னாக்கா, உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தடையில்லாமல் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால் 30ஆம் தேதி மறந்துடாமல் அவசியம் அபிஷேக பொருளுடன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பங்குனி உத்திரம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளார உத்திர நட்சத்திரம் வரும் இல்லையா? அப்போது உங்களுக்கு உத்திரத்தோட தொடர்பு இருக்குது. அதனால் அவசியம் அந்த நாள் ஐயப்பன் வழிபாடை தொடங்குங்கள், அம்பிகையின் வழிபாடை செய்யுங்கள், முருகனை வழிபடுங்கள். இது 3மே செய்யலாம். வேல்மாறல் சொல்வது, திருப்புகழ் சொல்வது, கந்தசஷ்டி கவசம் சொல்வது, முருகாற்றுப்படை சொல்வது, எது சொன்னாலும் சரி அன்றைக்கி தாராளமாக சொல்லிவிட்டு முருகனை வழிபடுங்கள். பால் காவடி எடுப்பது இதெல்லாம் இருந்தால் செய்யுங்க. இல்லை வெறும் காவடி எடுக்கிறதால எடுங்க. 5ஆவது இதெல்லாம் நல்லதை கொடுக்கும். என்ன மாதிரி நல்லது? உங்களுடைய வாழ்க்கையில் வீடு கனவு இல்லமாக இருக்கிறது, கற்பனையிலே கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் பேர் இல்லாமலே இருக்கிறது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் தடைகளுக்கும் இதோ தீர்வு அப்படின்னு இந்த பங்குனி உத்திரம் உங்களுக்கு கொடுக்கும். அதுபோல் சங்கடஹர சதுர்த்தி 5ஆம் தேதி இருக்குது. விநாயகப் பெருமானை தடைகளுக்காகவே எல்லா கல்யாண தடை, படிப்பில் தடை, எல்லாம் நிறைய தடை பார்க்கணும்ல, கேதுங்கிற தடையை உடைப்பதற்கு இந்த விநாயக பெருமான் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் இவரை பிடிச்சிக்கோங்க அவசியம். அதுவும் உங்களை தடை தகர்ந்து விடும் அப்படிங்கிறது இருக்குது.
சிலருக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதையும் பயன்படுத்திக்கோங்க. அம்மாவுடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. தந்தை விருப்பத்தை நிறைவேற்றி அதனால் சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. வழக்குகளில் அட்வொகேட் சொல்கிற மாதிரி நடந்துக்குங்க. நீங்கள் அவரை பிடிச்சி இழுக்காதீங்க. லா என்ன சொல்லுதோ அதுக்குள்ளே போங்க. பிள்ளைகளின் விஷயத்தில் பிடிவாதம் பிடிச்சி அவங்கள கெடுத்து எல்லாம் பண்ணாமல் அதுக்கு என்ன சொல்லுதோ கொஞ்சம் கேட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை நண்பர்களிடம் நிறைய இருக்கும். அதனால் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. சக ஊழியர்களால் நிறைய உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. பணிச்சுமை நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே பணி சுமை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. 8, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரம் பயன்படும். வாழ்க வளத்துடன்.